நம்ம ஒரு வசன பகுதி எடுத்து கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். அது மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷ பகுதியில் 15ஆம் அதிகாரம். இதுல 25வது வசனத்துல அந்த அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. அந்த அம்மா யார்கிட்ட? இயேசு கிறிஸ்துட்ட போய் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. ஓகேவா? இந்த வசனத்துல இருந்து, இந்த சம்பவத்துல இருந்து ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் நம்ம வசனத்தை நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேச போறாருன்னு பார்க்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்தமா ஹெல்ப் கேட்குறாங்க இல்லையா? முதல்ல இப்போ இந்த உதவி கேட்குற விஷயத்துல நமக்கு யார்கிட்ட என்ன உதவி கேட்கணுங்கிறது தெரியல. இப்போ அதாவது ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய விஷயத்துல எந்த உதவி யார்கிட்ட போய் எப்படி கேட்கணுங்கிறது நமக்கு தெரியல. நமக்கு பணமே கொடுக்க மாட்டான் ஒருத்தன், அவன்கிட்ட போய் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கடன் வாங்க போறது. அவன் கொடுக்க மாட்டான்னு தெரியும், ஆனாலுமே வந்து உள்ள ஏவப்பட்டு போய் நிற்போம். ஓகேவா? இப்போ ஒரு பிள்ளைக்கு பிரசவ வலி வந்துச்சு. ஓகே, நம்ம கொண்டு போய் ஹார்ட் சர்ஜன்ட்டை கொண்டு போய் என் பிள்ளைக்கு பிரசவம் பாருங்கன்னு நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா? பிரசவம் பார்க்கறதுக்கு கைனகாலஜிஸ்ட் படித்து அதுக்கு உண்டான டாக்டர்கிட்ட நம்ம போவோம். அப்போ ஹார்ட் பிரச்சனைனா நம்ம கொண்டு போய் எலும்பு முறிவை சரி பண்ணுற டாக்டர்கிட்ட நம்ம யாரும் கூட்டிகிட்டு போகிறதில்ல இல்லையா? ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவலான இந்த ஆவிக்குரிய காரியங்களுக்கு மட்டும் நம்ம தப்பாக நம்ம போய் வந்து நிற்கிறோம். அதாவது தேவன் என்ன சொல்றாருன்னா, என்ன தேடுங்க, என்கிட்ட வாங்கன்னு. இங்க அந்தமா இதுல ஒரு எவ்வளோ கரெக்டா, இப்ப நம்ம தப்பு பண்றோம், ஆனா இந்த சகோதரி ரொம்ப அழகா அவர் வரும்போது இந்தமா அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. இந்தமா கரெக்டான ஒரு நபர்கிட்ட தான் வந்து உதவின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஹல்லேலூயா. உதவின்னு அவர்கிட்ட போய் நின்னோன்னா கண்டிப்பா அவர் செய்வார். அவர் செய்யாம அந்த இடத்த விட்டு போகவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உதவி செய்கிற தெய்வமா இருக்கார் இல்லையா? சரி, உதவி யாருக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படுது? முதல்ல என்ன பார்த்தோம்? உதவிகளை நான் பொதுவாக பார்க்குறது தப்பாக தான் வந்து கேட்குறோம். எந்த பேங்க்கில் எத்தனை பர்சன்டேஜ் வட்டினே நமக்கு தெரியாது. நம்ம பேங்க்கில் இப்போ ஹவுசிங் லோனுக்கு எந்த பேங்க்கில் வட்டி கம்மி, அந்த விகிதம் நமக்கு தெரியாது. நமக்கு வீடு கட்டணும்னு தோணிச்சா, உடனே ஒரு ஆசை வந்துச்சா, நமக்கு யார் என்ன சொல்கிறாங்களோ அந்த பேங்க்கில், எந்த பேங்க்கில் சீக்கிரம் நமக்கு லோன் தரானோ அங்கே போய் நிற்போம். சீக்கிரம் லோன் தரவன் சும்மா தருவானா இல்லையா? இந்த மாதிரி நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு தவறான ஆள்கிட்ட தான் மேக்சிமம் போய் நிற்கிறோமே இல்லையா? அதே மாதிரி நமக்கு பொருட்கள் கம்மியான விலையில் கிடைக்குன்னு சொல்லி கெட்ட பொருள் நம்மளே அறியாமல் வாங்கி வச்சு சமைச்சு விஷத்தை தின்றோம் இல்லையா? இது அதான் மேக்சிமம் நம்ம செய்கிறது தவறாக தான் இருக்குது. நாடுற மக்கள் தவறுதலாக தான் இருக்கான். ஓகேவா? நம்ம இதுக்கு இவங்களை தேடக்கூடாதுன்னு இருக்குது. அதில் தான் நம்ம போய் மாட்டிக்கிறோம். சரியா? அதை வலியுறுத்தினேன். இப்போ ரெண்டாவதா நம்ம ஏன் நமக்கு உதவி தேவைப்படுது? முதல்ல நம்மளால் முடியாதுன்னா ஃபஸ்ட்டு, இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிறோம். நான் ஒரு 60-70 மார்க் எடுக்கிற பையன், எனக்கு 100 மார்க் எடுக்கணும்னா அப்போ என்ன பண்ணணும்? டியூஷன் வைக்கணும், எக்ஸ்ட்ரா அதிகமாக படிக்கணும் இல்லையா? அப்போது என்னால் முடியாது, 100 மார்க் எடுக்கிறதுக்கு முடியாது. அப்போது 100 மார்க் எடுக்கணும்னா எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது இல்லையா? இப்போ நீங்கள் அழகாக சமையல் பண்ணுறீங்க, 50 பேர் 100 பேருக்கு பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு 1000 பேருக்கு பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. ஓகே, ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. ஓகே, இருக்கிற பாத்திரங்கள்லாம் பத்தாது, இன்னும் ஆட்கள் வேணும், இன்னும் அதிக வேலை செய்யணும். ஓகே, அதை கரெக்டாக செய்கிற ஆள் நம்ம வீட்டுக்கு வெட்டுற மாதிரி இப்போ கொஞ்சம் பேர் 50-100 பேருக்கு செஞ்சிடும். 1000 பேருக்கு செய்யணும்னா சமையல் கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? அப்போ அந்த இடத்துல ஒரு உதவி தேவைப்படுது. இது ஒரு டைப்பு. ஓகே, அதாவது நம்மளால் முடியாதது அதை முடியும்படியாக வைக்கிறதுக்கு ஒரு உதவி தேவைப்படுது. இப்போ ரெண்டாவது, நம்மளால் இயலாது, அதாவது இது சுத்தமாக முடியாது. ஓகே, இது அஃபோர்டு பண்ண முடியாத விஷயமா இருக்குது. அது எப்படின்னா, இப்போ நான் அதே 60-70 மார்க் ஓகே எடுக்கிறேன். இப்போ நான் வந்து மெரிட்டில் மார்க் எடுக்கணும், கோல்டு மெடலிஸ்ட் ஆகணும்னு நினச்சா அது எப்படி முடியாது? வாய்ப்பே இல்லை. என்னதான் டியூஷன் வச்சாலும் இருட்ட விழுக்க படித்தாலும் 95-98 மார்க் 100 கூட எடுக்கலாம். ஆனால் மெரிட் ரேங்க் எடுக்கிறதுங்கிறதெல்லாம் அது முடியாத விஷயம். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் இல்லையா? அப்போது இதுக்கு நம்ம யார்கிட்ட போய் நிற்போம்? ஓகே, ரெண்டாவது, நம்மளால் முடியவே முடியாது. ஓகே, இப்போ உங்களுடைய நோயை உங்களாலே சரி பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. உங்களுக்கு ஒரு வைத்தியர் தேவை இல்லையா?
வைத்தியர் மீன்ஸ் நம்ம இங்கிலீஷ் மெடிசன் உள்ள டாக்டராக இருக்கட்டும், இல்லை நமக்கு தெரிஞ்ச அக்கம் பக்கத்தில் இருக்கிற வைத்தியராக இருக்கட்டும், இல்லை நமக்கே தெரிஞ்ச மருத்துவ காரியங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று தேவைப்படுது இல்லையா? அப்போது இங்கேயுமே அப்படிதான். இந்த அம்மா என்ன, இவங்களுக்கு பிரச்சனை என்ன? 22வது வசனம் சொல்லுது, மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் அப்படின்ட்டு. எப்படி இந்த அம்மாவுடைய பொண்ணுக்கு, கானானிய ஸ்திரீ, புறஜாதியார், இஸ்ரேல் ஜனம் இல்லை, அந்த அம்மா இயேசு கிறிஸ்து தைரியமாக வராங்க. வந்துட்டு அந்த அம்மாவுடைய பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பிசாசுனால கொடிய வேதனைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போது பிசாசை விரட்ட யாரால கூடும்? அவர் மட்டும்தான். குமாரன் விடுதலை ஆக்கினாதான் மெய்யான விடுதலை. ஹல்லேலூயா. அவர் நிறைய விதத்தில் வந்து பிசாசை துரத்துறாரு. அவருடைய தேவனுடைய விரலினால துரத்துறாருன்னு இருக்கு, அவர் வார்த்தையினால, வசனத்தினால இப்படிலாம் பிசாசை துரத்துறாருன்னு இருக்கு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்தம்மா கரெக்டான ஒரு நபர்கிட்ட வந்து நிற்கிறாங்க, இயேசு கிறிஸ்துட்ட, எனக்கு பிசாசு துரத்தணும் அப்படின்ட்டு. இந்த அம்மா சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறாங்களா? யாருக்கெல்லாம் தேவைப்படுது ஹெல்ப், யாருக்கெல்லாம் தேவைப்படுது? ஒன்று இயலாமையில் இருக்கிறது, ரெண்டாவது வந்து நம்மளால் மொத்தத்தில் முடியவே முடியாதுங்கிறப்போ இந்த உதவிங்கிறது தேவைப்படுது. அதை கரெக்டான நபர்கிட்ட கேட்கணும். இந்த அம்மா கரெக்டான நபர்கிட்ட கேட்குறாங்க. இந்த அம்மாவுக்கு என்ன தேவைப்படுது? பிசாசுல இருந்து ஒரு விடுதலை தேவைப்படுது. எனக்கு உதவி செய்யுங்கன்னு நிற்கிறாங்க. அப்போது சரி, இந்த பிசாசு என்ன தான் பண்ணுது? யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, திருடன், அந்த பிசாசை திருடன்னு மென்ஷன் பண்ணி சொல்லுவார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வரான்னு, வேற ஒன்றுத்துக்கும் வரல அப்படின்ட்டு. அப்போ அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், திருடன் அப்படின்ட்டு. பிசாசுக்கு ஆண்டவர் வச்ச பேர். ஓகேவா? அப்போது இந்த அம்மாட்ட இருந்து என்ன திருடி இருக்கான்னு பாருங்களேன். இந்த இடத்துல, இந்த சம்பவத்தில் பிசாசு என்ன பண்ணியிருக்கான்? அவனுடைய மையம், அவனுடைய கோல் என்னன்னா, நம்மளை தேவனை விட்டு பிரிக்கணும். பிரிக்கிறதுனா நரகத்துக்கு தள்ளணும்னு கூட எடுத்துக்கலாம். தேவனை விட்டு நம்மளை பிரித்தாலே அதனுடைய முடிவு அங்கே தான் போவோம். நம்மளை ஜெபிக்க விட மாட்டான், துதிக்க விட மாட்டான், வசனத்தை கேட்க விட மாட்டான். வசனம் பேசும்போது தூக்கம் வரும், கவன சிதைவு வரும். இது பிசாசு மொத்தத்தில் எல்லாரையும் அவங்க சிதைய பண்ணும், அவங்களுடைய சிந்தையை மாற்றி விடுவான். ஹல்லேலூயா. இதுக்கு பல்வேறு விதத்தில் வந்து உதவி செய்யும். இப்போ நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்களா? இப்போது உங்களுக்கு வீட்டில் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வர முடியுமா? அப்போ இதை கொடுக்கறது யார்? தெய்வ வார்த்தையை கேட்காம, ஒரு ஒரு வார்த்தையினால தான் விடுதலை இருக்குது இல்லையா? வார்த்தை தான் நம்ம விசுவாசத்தை தூண்டி எழுப்போம். கேள்வினால தானே விசுவாசம் வருது. அப்படி இருக்கும்போது உங்களை வர விடாமல் ஒரு வியாதியை கொடுத்தா அது பிசாசு தான் இல்லையா? நம்மளுடைய இச்சையினால் வரதை விட்டுருவோம். இங்கே நம்ம இன்னைக்கு பேசுகிறது இதுதான் இல்லையா? அப்போது வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, இல்லை ஒரு ஃபங்க்ஷன், சொந்தக்காரங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சா, கல்யாணம் ஏதாவது இருந்தால் அங்கே போகலைன்னா பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு இங்கே வராமல் நம்ம போகிறோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஓகே. அப்போது எப்படிலாம் பிசாசு உங்களை வழி திருப்பணுமோ அப்படி எல்லா விதத்துலேயும் அவன் வந்து ஓயாமல் ஒரு மனதோடு அந்த பிசாசு கூட்டம் எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கு. பிசாசனுடைய நோக்கம் நம்மளை வந்து வழி விளக்குறது, தேவனிடத்துல இருந்து, தேவனோட கிட்டி சேர்றதுலேருந்து நம்மளை வழி விளக்குறது தான் பிசாசனுடைய நோக்கம். இங்கே பிசாசனால இந்த அம்மா கொடிய வேதனைப்படுறாங்களாம். இந்த அம்மாவுடைய பொண்ணு கொடியன்னா அவங்களால தாங்க முடியல. பைபிளே எந்த விஷயத்தையும் ஒரு எக்ஸ்ட்ராவாக சொல்லாது, எந்த விஷயத்தையும் குறைச்சி சொல்லாது. உள்ளதுன்னு அது அப்படியே சொல்கிறது தான் தேவனுடைய தன்மை. இங்கே பிசாசுனால கொடிய வேதனைனா ரொம்பவே வந்து கஷ்டப்படுறா. இவர்கிட்ட வந்து கேட்கும்போது இவர் பின்னாடி விடுதலை கொடுக்கறத பார்க்குறோம். இந்த பிசாசு என்னத்தை இவள்கிட்ட இருந்து திருடி இருக்கான்னா, இவளுடைய நிம்மதி போச்சு, சமாதானம் போச்சு, இவளுடைய நேரம் எல்லாம் வீணாச்சு. பிள்ளை பிசாசில் அகப்பட்டிருக்கும் போது இவன் நிம்மதியாக சமைக்க முடியுமா? என்ன பண்ண முடியும்? நம்ம யோசிச்சு பாருங்கள். நம்மளை அந்த இடத்துல, அந்த ஸ்திரீனுடைய இடத்துல வச்சு நீங்கள் பாருங்களேன், நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா? இப்படி தான் இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வீட்டில் இந்த பிசாசு உங்களை தேவனிடத்தில் கிட்டி சேர விடாதபடிக்கு தடுத்துக்கிட்டே இருக்கான். ஹல்லேலூயா. அதை நம்ம எப்படி ஜெயிக்கிறதுங்கிறதுக்கு வேண்டி தான் என்னை அனுப்பி பேச சொல்லியிருக்கு இல்லையா? அப்போது இந்த அம்மாவுக்கு அந்த பிசாசுல இருந்து விடுதலை கொடுத்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாகவே கொடுப்பார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் விசுவாசிக்கணும். இந்த அம்மா எப்படி பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. அப்போது இந்த அம்மாவுடைய, என்ன கேட்டால், எல்லாத்தையுமே எடுத்துட்டான்.
டைமை எடுத்துட்டான். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட அலைஞ்சு திரிஞ்சு என்னென்னமோ எல்லாத்தையும் ஓகே, இவன் நிம்மதி போச்சு, சமாதானம் போச்சு, சந்தோஷம் போச்சு. பிசாசுனா கொடிய அவதிப்படுறான்னா எப்படி இருக்கும் இல்லையா? யோசிச்சு பார்ப்போமே. ஓகே, அப்படிப்பட்ட எல்லாத்தையும் எடுத்திருந்து இவர்கிட்ட கேட்குறாரு. இவர் பின்னாடி என்ன பண்றாரு? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக 28ல், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றாரு. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கும்போது அவர் அந்தம்மா வந்து கேட்கும்போது இவர் உதவி செய்யும்னு கேட்டாலும் செய்யல இல்லையா? செய்யல. திரும்ப அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை பார்த்து உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, நீங்க விசுவாசிங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்க விசுவாசத்தோடு தேவனிடத்துல உதவி செய்யும்படியா கேட்கும்போது அவர் உங்களுக்கு உதவி செய்வாரு. ஹல்லேலூயா. ஆனா விசுவாசம் லேஸ்ல வராது. இந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு சோதனையை வந்து கொடுக்கிறார். சோதனை மீன்ஸ் எக்ஸாமின் பண்றது, ஒரு டெஸ்ட், ஒரு பரீட்சை வச்சு பார்க்குறாரு இந்த அம்மாவுக்கு. ஓகேவா? அப்போ இந்த அம்மா அதுல வெற்றி பெறுறாங்க. இவர் சோதனை பண்றவர இல்லை. ஆனா நீங்க வாசிங்கள 4:4 மத்தேயு அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறாரா? ஞானஸ்தானம் முடிச்சு அவர் கரையேறும்போது வசனம் அழகா சொல்லும், பிசாசுனால சோதிக்கப்படுறதுக்கு 4:1 வாசிங்களா? மத்தேயு 4:1 வசனம் அப்படியே சொல்லும், பிசாசுனால சோதிக்கப்படுறதுக்கு. அப்படிதானே? பிசாசுனாலே சோதனை பண்ணப்படுறதுக்கு யார் கூட்டு போறாரு? ஆவியானவர் கூட்டிட்டு போறார். இந்த கானானே ஸ்ட்ரீட்டை யார் சோதனை பண்றார்? இயேசு கிறிஸ்துவே சோதனை பண்றாரு இல்லையா? நம்ம பிதாவாகிய தேவன் ஆபிரகாமையும் சோதிக்கிறாரு இல்லையா? அப்போ சோதனையில நிறைய இருக்கு. அதை கண்டு நம்ம அறியணும். நம்மளுடைய இச்சையினால, சுய இச்சையில, யாக்கோபு 1 பார்க்கும்போது சுய இச்சையில அவன் சோதிக்கப்படுறான். தேவன் பொல்லாங்கனால சோதிக்கப்பட வைக்க மாட்டார். பட் உங்க விசுவாசம் 1 பேதுரு 1:7 வசனம் தெளிவா சொல்லுது, உங்க விசுவாசம் வந்து அது சோதிக்கப்படும் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசம் கண்டிப்பா சோதிக்கப்படும். நீங்க அதை ஜெயிக்கும் போது என்ன, இந்த பிசாசை ஜெயிப்பீங்க. இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா விசுவாசம் தான். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ உங்க விசுவாசம் அது சோதிக்கப்படும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய விசுவாசம் சோதிக்கப்படுறது அவருக்கே 40 நாள் ஆச்சு. 40 நாள் இரவும் பகலும் பிசாசுனால சோதிக்கப்பட்டார். நம்மளால அது சோதனையை நம்ம மேற்கொள்ள முடியாம தான் இன்னும் சோதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஒன்று மாற்றி ஒன்று, பணம் போனால், சரீரத்தில் பலகீனம், இது போனால், பிள்ளைங்க கீழ்ப்படியாமல், இல்லை பண காரியங்கள், அப்படி சுற்றி ஏதாச்சும் ஒன்றில் நம்ம சோதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம அதை ஜெயிக்கலை. நம்ம அதை ஜெயிச்சோன்னா அதுலேருந்து விடுதலை வரும் விசுவாசத்தில். அப்போதான் நம்ம விசுவாசிச்சு கடல் மேலே நடக்க முடியும், செங்கடலை பிளக்க முடியும். மோசையா அழகா வருத்தப்படும் போது சொல்றாரு, உன்கிட்ட கோலை கொடுத்துருக்கேன் இல்லை, நீ வந்து அதை பிளந்துரு செங்கடலை அப்படின்னு. அப்போ அதிகாரத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு, தேவனுடைய வார்த்தையை நம்ம கிட்ட கொடுத்துட்டார், வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். நாம தான் அதை எடுத்து பயன்படுத்தலை. ஏன் பயன்படுத்தலை? விசுவாசம் இல்லை இல்லையா? அப்போ நீங்களாம் விசுவாசிக்கும்படியா, உங்களுக்கு தான் விசுவாசம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இதை பேசுறாரு. உங்களுடைய விசுவாசம் புடமிடப்படும், அதாவது சோதிக்கப்படும். இதுல நீங்க ஜெயிக்கணும், என் தேவன் செய்வார் அப்படின்ட்டு. ஓகே, நீங்க அப்படி ஜெயிக்கும் போது இந்த அம்மாவுக்கு கிடைச்சது அதுவும் ஸ்பெஷலா, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமேனா அவ்வளவுதான். அவர் சொன்ன அந்த மாத்திரத்துல வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்ட உடனே அந்த வார்த்தை அதை செஞ்சு முடிச்சுட்டு அவர்கிட்ட திரும்பிடுது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஹல்லேலூயா. அதாவது பிசாசு போயிடுச்சு. நம்ம டெய்லி ஜெபிக்கிறோம், அழுது ஜெபிக்கிறோம், என்னென்னமோ ஒவ்வொரு ஊழியக்காரங்க ஒவ்வொன்று சொல்றாங்க, அது எல்லாத்தின்படியும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீங்க அந்த விசுவாச பரீட்சையில ஜெயிச்சுட்டு கேளுங்க, நீங்க விரும்புகிறபடியே அவர் செய்வேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? அந்த விசுவாசம் வேணும் நமக்கு. விசுவாசத்துல பயிற்றுவிக்கிற ஊழியர்கள் தான் இல்லாம போயிட்டாங்க. நமக்கு தேவை இன்னைக்கு நாம கற்ற விஷயம்,
இந்த விசுவாசம். நாம விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்போம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வாக்கு கொடுத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கார். அவர் பொய்யே சொல்ல மாட்டார். அவருக்கு பொய்யே தெரியாது. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். அவர் சொல்றது நாம விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையே காண்போம்னு. இந்த வார்த்தை மோசே கேட்பார், உங்க மகிமையை பார்க்கணும்னு. அவங்க பார்க்கல. ஆனால் உங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசா என் மகிமையே உங்களுக்கு பார்ப்பீங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லையா? தேவனே, நீங்கள் கேளுங்க, மனசார கேளுங்களா. உங்கள் மகிமையை பார்க்கணும் ராஜா. நீங்கள் எனக்கு செய்கிற அதிசயத்தை பார்க்கணும். நீங்கள் என்னிலிருந்து கிரியை செய்கிற அந்த அற்புதமான வழியை நாங்கள் பார்க்கணும். எங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நீராக இருக்கும்போது எங்களுக்கு ஏன் அந்த விசுவாசம் இல்லை? ஏன் விசுவாசம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும்னு வசனம் சொல்லுது. ஏன் தெரியுமா அந்த விசுவாசம் இல்லை? நம்ம மாம்ச கண்ணில் பார்க்கறத நம்புகிறோம், காணாத தேவனில் நம்ம நம்புறதில்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறார். மெய்யான தேவனுக்கும் விக்கிரகத்துக்கும் ஒன்றுமே சம்பந்தம் இல்லை. எப்படி பகலுக்கும் இரவுக்கும் சம்பந்தம் இல்லையோ அதே போல் நம்ம தேவனை அவர் விசுவாசத்தின் வழியாக தான் போக முடியும். அந்த விசுவாசத்தை துவக்கிறவர் தான் கிறிஸ்து இயேசு. அவர் தான் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கார். அவரை நம்ம நாவில் உச்சரிக்கிறோம், இயேசு இயேசு இயேசு, அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு. என்னைக்காவது என் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் என்கிட்ட என்ன விரும்புகிறாரு, என்கிட்ட என்ன பிடிச்சிருக்கு, என்னை சாகவும் விட மாட்டேங்கிறாரு, என்னை சோர்ந்து போகவும் விட மாட்டேங்கிறாரு, என்னை அழ விட மாட்டேங்கிறாரு, நான் வேதனைப்பட்டா ஓடி வந்துடுறாரு, இவ்வளோ அழகா காக்குறாரு, ஆனா ஏன் நான் நினைக்கிறது மட்டும் நடக்க மாட்டேங்குது? அப்போ ஏதோ ஒரு குறை இருக்குதுன்னு நம்ம கிட்ட ஏதோ ஒன்று அவர் காரியத்தை எதிர்பார்க்கிறாரு இல்லையா? ஹல்லேலூயா. நமக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை எவ்வளோ தூரம் தான் நீங்க இடுப்புலேயே தூக்கி வச்சு, எத்தனை வருஷம் தான் நீங்க இடுப்புல தூக்கி வச்சுட்டு நடப்பீங்க? அதை கீழே இறக்கி விடுவீங்க இல்லையா? கையை பிடிச்சி கொஞ்சம் காலம் நடத்துவீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வண்டி வாங்கி கொடுத்தா அதை பிடிச்சி நடக்க கற்றுக் கொடுப்பீங்க. இன்னும் கொஞ்சம் வளரும்போது கையை விட்டுட்டு கூடவே நடப்பீங்க. இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ போய் வாங்கிட்டு வான்னு கடைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புவீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா பிள்ளைய முன்னாடி விட்டுட்டு நீங்கள் பின்னாடி இருந்து கண்காணிச்சுட்டே நடப்பீங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? நம்மளுடைய தேவனுடைய சுபாவம் தான். நீங்கள் எப்படி தேவனோட நடக்கிறீங்க? நீங்கள் குழந்தைய போல பால் உண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் தேவன் என்ன நினைக்கிறாரு? நீங்கள் எல்லாரும் போதகராக இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கறது இல்லை, அவர் நினைக்கிறது தான் நடக்கும். அப்போது இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், தேவனே எங்களை மன்னிங்க ராஜா, எங்களை விசுவாசத்தில் தேற்றுங்கன்னு சொல்லி உங்கள் இஷ்டப்படி உங்கள் ஆவியில் ஏவுற மாதிரி நீங்கள் கேளுங்களேன், நிச்சயமாக கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஓ தேவனே ராஜா, பிள்ளைகளை மன்னிங்க தகப்பனே ராஜா. கர்த்தாவே, இவர்களை விசுவாசத்தில் தேற்றுவீராக ராஜா. எஸ் ராஜா, அதில் தேறி வரட்டும் தகப்பனே ராஜா. இவர்கள் விசுவாசத்தில் எதையாகிலும் கேட்டு பெற்று கொண்டு இருந்தார் தகப்பனே. இன்றைக்கு இங்கே வந்து கண்ணீர் விட அவசியம் இல்லை ராஜா, இங்கே வந்து புலம்ப அவசியம் இல்லை தகப்பனே. உம்மிடத்தில் ஏதாவது கிடைக்குமான்னு வர அவசியம் இல்லை ராஜா. அவர்கள் விசுவாசத்தினாலே இந்த உலகத்தை ஜெயித்து உமக்கென்று தகப்பனே ஒரு கலங்கரை விளக்கமாக இந்த தேசத்தில் இருந்திருப்பார்களே தகப்பனே. இவர்களுக்கு விசுவாசத்தை விதைங்க ராஜா, விசுவாசத்தை பயிற்றுவீங்க தகப்பனே ராஜா. கர்த்தாவே, விசுவாசம் இவர்களுக்குள்ள வளருவதற்கு நீர் இந்த சோதனைகள்ல இருந்து இவர்களை தப்பி செல்றதுக்கு உண்டான அந்த வழியை இவர்கள் கண்டுபிடிக்க உதவி செய்யுங்க ராஜா. இவர்கள் இந்த விசுவாசத்தை அந்த சோதனையில ராஜா இவர்கள் வெற்றி கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே ராஜா. ஓ தேவனே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னதான் விசுவாசத்தினுடைய தகப்பன ஆபிரகாமா இருந்தாலும் ஆபிரகாம் விழுந்தான் தகப்பனே ராஜா. கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டப்பட்ட மகனா இருந்தாலும் தகப்பனே அவனுடைய குடும்பத்தை எல்லாரையும் ஆசீர்வதிக்கல ராஜா. கர்த்தாவே, ஈசாக்கு விழுந்தான் ராஜா, ஈசாக்கினுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கல ராஜா. யாக்கோபோ கர்த்தாவே மெசேஜ்னால வாசிக்கும் போதெல்லாம் திருடன் எத்தனை சொல்லப்பட்டாலும் ராஜா, யாக்கோபை இஸ்ரவேலா மாற்றின தேவன் தகப்பனே ராஜா. கர்த்தாவே, எங்களுடைய நினைவுகள் உம்முடைய நினைவுகள் அல்ல தகப்பனே ராஜா. கர்த்தாவே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, எங்களை இஸ்ரவேலா மாத்துங்க ராஜா. நீர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளாக
சாட்சிகளாக மாற்றுங்க ராஜா. எங்களுக்கு எதுவும் வேண்டாம் ராஜா, ஆனா நீங்க வேணும் தகப்பனே ராஜா, நீங்க வேணும் ராஜா. நீர் எங்களுக்குள்ள இருந்து விசுவாசத்துல தேர உதவி செய்யுங்க ராஜா. எஸ் தகப்பனே, உம்மிடத்துல உதவி கேட்டு வந்திருக்கிறோம் ராஜா, விசுவாசத்தை கேட்டு வந்திருக்கிறோம் ராஜா. எங்களை உயிர்ப்பீங்க தகப்பனே ராஜா. நீர் மாத்திரம் எங்களை மகிமைப்படுவீராக ராஜா. எங்களை ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.